இட்லிக்கு அரைக்கும் போதே அரைச்சிடலாம் வடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் உளுந்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இட்லிக்கு அரைச்சதும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயாச்சு. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு என் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்ததுமே வடை செய்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. பச்சை மிளகாய் போய் கொல்லையில் பறிச்சுக்கிட்டு வந்தோம், அதை தான் காமிச்சாவது. நறுக்கிட்டு மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு, உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு வடை போட்டுக்க வேண்டியதான். வீடு வேலை நடக்கும்போது டெய்லியுமே இந்த மெதுவடை செய்வேன். வேலை பார்க்குறவங்களுக்கு டீ டைமில் வடையும் சேர்த்து கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 40 இல்லை 30 வடையாவது செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வடையே செய்கிறதில்ல. டக்குன்னு ஏதாவது செய்யணுனாலும் பருப்பை ஊற வச்சு பருப்பு வடை செஞ்சிடுறது. அதனாலவே 2 நாளாக தோணிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு ஈவினிங்கில் செஞ்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வடையும் சுட்டாச்சு. என் பிள்ளை சுட்டுட்டு இருக்கையிலே எடுத்துகிட்டு போயாச்சு. டீ போட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு வடை தான். யாருக்கெல்லாம் டீயும் வடையும் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.